ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஃப்ரம் துபாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வாரத்துக்கு முந்தி துபாயே புரட்டி போட்ட உலகம் ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகுன துபாய் மக்களினுடைய இயல்பு வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி வைத்த மழை, புயல், வெள்ளம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. துபாய் மட்டும் இல்லை, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய டோட்டல் எமிரேட்ஸ்லேயும் மழை, ஒரு வருஷத்துக்கும் பொழியக்கூடிய மழையை ஒரே நாளில் பொழிந்ததன் காரணமாக ஏற்பட்ட தலைகீழான ஒரு நிலைமை, மக்களுடைய இயல்பு நிலைமை மாறிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. அது கம்ப்ளீட்டாக அடித்து துவைக்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் இருந்தது. இங்கே பார்த்து நம்ம காட்சிகள் எல்லாத்தையும் மற்றவங்களை கம்பேர் பண்ணுறப்போ அட்லீஸ்ட் இறைவன் நமக்கு கொஞ்சம் லேசாகிட்டான், நல்லா லேசாகிட்டான், நம்ம பரவாயில்ல மற்றவங்களை கம்பேர் பண்ணுறப்போ அப்படின்னு தான் ஒருத்தவங்க பார்க்குறப்போ நம்ம நினைக்க தோணுச்சு. இப்போ அந்த துபாய் எப்படி இருக்குது, இப்போ நான் இருக்கிற இடத்தும் அட்லீஸ்ட் இன்டர்நேஷ்னல் சிட்டி எப்படி இருக்குன்னு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக நிறையா இந்த பெஸ்ட்டு திங் என்னென்னா, ஆக்சுவலாக அந்த மழை ஒரு நாள் அடித்து துவம்சம் பண்ணிட்டு போச்சு இல்லைங்களா, அதுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து வரல இது வரைக்கும். அது அடுத்த நாள்லேருந்து வானிலை ரெஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, அதனால் மழை வராததுனால அவங்க புனர் சீரமைப்பு பணிகளை துபாய் கவர்மெண்ட்டால் அல்லது அபுதாபி கவர்மெண்ட்டு, அந்த அமீரக கவர்மெண்ட்டால் செய்ய முடியுது ஆக்சுவலாக, இல்லைங்களா. அப்போ அது மிக முக்கிய காரணம். அடுத்து மழை கண்டினியூஸாக தொடரலை. ஆக்சுவலாக இறைவனுக்கே புகழ் அனைத்தும், இறைவனுக்கே நன்றி. ஒரு நாளில் அப்படியே தலைகளாக மாற்றினாலும் கூட அதுக்கப்புறம் அதை சீரமைக்கிறதுக்கான பணிகளில் அதுக்கு ஏதுவாக ஃபெசிலிட்டேட் பண்ணுற மாதிரியாக வானிலையும் மற்ற அனைத்து விஷயங்களும் அமைந்தது கெட்டத்துலேயே மிகப்பெரிய நல்லதுன்னு தான் சொல்லணும் ஆக்சுவலாக, இல்லைங்களா. பாருங்கள், ஆக்சுவலாக இங்கே சுச்சுவேஷன் இங்கே எப்படி ஆயிடுச்சுன்னா, ஆக்சுவலாக இப்போ நான் இருக்கிற அன்னைக்கு நான் ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவும் பாருங்கள். அன்றைய தினம், இந்த சம்பவ தினம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, சம்பவ தினத்தன்னைக்கு ரொம்ப ஓவர் மழை, 100 சென்டிமீட்டர் மழைலாம் வாய்ப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளில் பெஞ்சு துபாய் கட்டமைப்பு பணிகள், ட்ரைனேஜ்லாம் அந்த அளவுக்கு தாங்குற அளவுக்கு ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு, அஃப்கோர்ஸ் இது டெசர்ட் கண்ட்ரி, இங்கெல்லாம் இந்த மாதிரி எதிர்பார்க்க மாட்டாங்க, நடக்காது. இப்போது வானிலை மாற்றங்கள், குளோபல் வார்மிங், பல விஷயங்களின் காரணமாக எல்லாம் தலைகீழாக தான் நடக்குது. இந்த மழை எது எப்படியோ மனிதர்கள் சமம் அப்படிங்கிறத இந்த மழை, இந்த இயற்கையினுடைய சீரழிவு, இயற்கையினுடைய கலாமிட்டி, சீரழிவு எல்லாமே நம்ம மனிதர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி அப்படிங்கிறத ஒரு அற்புதமாக உணர்த்திட்டு தான் போயிடுது, இல்லைங்களா. நான் பார்த்தேங்க, நான் காரில் ஆஃபீஸ்லேருந்து வர்றப்போ பார்த்தேன். அந்த வீடியோக்கான லிங்க்கு கீழே தர்ற டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அந்த வீடியோவும் பாருங்கள். நிறைய ஹை எண்ட் கார்ஸ், துபாய்னாலே என்ன, வானளாவே உயர்ந்த கட்டடங்கள், புர்ஜ் ஹலீஃபா, ஷேக் ஜாயித் ரோடு, பிஸ்னஸ் பே, தேரா, கராமா, ஒரு ஹை எண்டு, ஓகேங்களா, ரொம்ப ஹை எண்டு, ஒரு பெரிய அதுக்கான அந்த மாதிரி தான் இருந்தது. நான் ஒரு இயற்கை சீரழிவு இறைவன் நாடினால் ஒன்றுமே இல்லாமல் போயிடும், தலைகீழாகவே மாறிடும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான அத்தாட்சி தான் இப்போ நடந்திருக்கு. எல்லாரையும் சமமாக, சமநீதியோட, அனைத்து மக்களையும் சமத்துவமாக, அன்போட, சந்தோஷத்தோட, நல்ல வார்த்தைகளோட, கைண்டான வார்த்தைகளோட அணுகணுங்க. ஆக்சுவலாக உயர்வு தாழ்வுங்கிறது நம்ம இறைவன் மீது வைத்திருக்கின்ற அந்த அச்சம்னு சொல்லுவாங்க, அந்த அன்பு, ஓகேங்களா. அந்த இறையச்சத்தில் தான் யாருக்கு அதிகமாக இறையச்சம் இருக்கோ அவங்களுக்கு அதிகமான உயர்ந்தவர்கள், யாருக்கு குறைவான இறைச்சம் இருக்கிறதோ அவங்க குறைவான குவாலிட்டி உடையவர்கள்னு நம்ம சொல்லாமே ஒழிய, மற்ற எல்லா உலக விஷயங்கள்லேயும், பொருள், கல்வி, ஞானம், எல்லா விஷயத்துலையுமே யார் எந்த லெவலில் இருந்தாலும் எல்லாம் சேம் தாங்க. அதான் நான் சொன்னேன், வர்றப்போ பல பிஎம்டபிள்யூ கார் கம்பெனி மேலே தான் கேஸ் பண்ணணும். நின்ன கார் எல்லாமே தண்ணியில் திணறி, நிறைய காருக்கு பிஎம்டபிள்யூ காருங்க. அஃப்கோர்ஸ் அதை அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது, நான் ஜோக் அடிக்கிறேன். பிஎம்டபிள்யூ மட்டும் இல்லைங்க, ரோல்ஸ் ராய்ஸ் காருங்க. நான் என்னுடைய கார் எக்ஸ்ட்ரைல், அது கிளியரன்ஸ் ஓரளவு ஹைப்ரிட் காராக இருக்கிறதுனால வந்துட்டேன், நிறைய காரம் வந்துருச்சு. பட் ஒரு 30% காரு டுவர்ட்ஸ் ஷார்ஜா ரொம்ப அஃப்ளிக்டட் ஏரியா இந்த மழை வெள்ளத்தில். அப்போது அங்கே போகிறப்போ நிறைய பிஎம்டபிள்யூ ஹை எண்ட் கார்ஸ் எல்லாமே அப்படியே காரை தண்ணியில் போட்டுட்டு அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. கியூ நகராதுன்னு தெரிஞ்சு போச்சு. காரை விட்டுட்டு போக மனசு இல்லை. ஆனால் ஒரு கட்டத்தில் கார்லேயே தூங்கி ஒன்றுமே நடக்காது, காரும் கெட்டு போயிடுச்சுன்னு கார் அப்படியே ஸ்டாண்டர்டாக விட்டுட்டு இன்னும் ஒரு சில கார்ஸ் அப்படியே கிடைக்கு. நான் அபுதாபி போகிற வழியில் பார்த்தேன், லெஃப்ட் சைடில் ஏகப்பட்ட ஸ்டாண்டர்ட் கார்ஸ், பிஎம்டபிள்யூ ஒன்று பார்த்தேன். ஆக்சுவலாக இன்னொரு கார் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் நிற்குது. ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. அதாவது ஹை எண்டு காரு, உயர்ந்த வாழ்க்கை தரம், நிறைய சம்பாத்தியம், ஒன்றுமே இல்லைங்க. ஜஸ்ட் லைக் தட், ஓகேங்களா. ஒரு சிறிய இயற்கையினுடைய ஒரு நாள் பெஞ்ச மழைக்கு ஒரு உலகத்தினுடைய மொத்த பார்வையையும் தன்னை நோக்கி ஈர்க்கின்ற துபாய்க்கு
ஒரே நாள் மழையில் இப்படி ஆகும்னா இதை விட இறைவனுடைய அத்தாட்சி எதுவுமே கிடையாது. நம்ம வந்து எப்போவுமே வந்து ரொம்ப பொலைட்டாக, ரொம்ப ஹம்பிளாக, ரொம்ப மாடஸ்ட்டாக எல்லாரையுமே கைண்டாக நடத்துகிறோம். இதுதான் இந்த பாடம். இந்த மழை, இயற்கையினுடைய சீரழிவுகள் அனைத்தும் நமக்கு உணர்த்துகிற பாடம். இப்போது இப்போ எப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலாக ரெஸ்டோர் ஆகிட்டு வருது. முந்தானத்து அடுத்த நாள் நான் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் வீட்டிலேருந்து வேலை செஞ்சேன். அதுக்கு அடுத்த நாள் வந்து நான் அபுதாபி போயிருந்தேன். அதுக்கப்புறம் ரெஸ்டோர் ஆரம்பிச்சிச்சு. நேற்றுமே நல்லா இருந்தது ஆக்சுவலாக. இப்போ நல்லாவே ஆகிட்டு வருதுங்க. ஒரு சில இடங்களில் அபுதாபி போகிற வழியில் இந்த ஷேக் முகமது பின் ஜாயித் ரோடு முக்கியமான சாலைகளில் 2-3 இடத்துல வாட்டர் அக்யூமுலேஷன் இருக்குது. அந்த வாட்டர் அக்யூமுலேஷன் வந்து ரோட்டினுடைய லாஸ்ட் ட்ராக் 6 ட்ராக் உள்ள ரோட்டில் ஸ்பீடு ட்ராக் வரைக்கும் அந்த தண்ணி நிற்கிறதுனால எல்லா வண்டியும் அந்த தண்ணிக்கு கீழே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா. பை நேச்சர் எல்லாருமே அந்த வண்டியை வந்து லாஸ்ட் ட்ராக்கு, அதாவது மேடாக உள்ள ட்ராக் கொண்டு வர கன்வெர்ஜ் ஆகிறதுனால பாட்டில் நெக் மாதிரி ஆகி பயங்கரமான டிராஃபிக் 2 இடத்துல 6.5 மணி நேரம் ஆகுது ஆக்சுவலாக. அதுக்கு பிறகு வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஈவன் இங்கே இன்டர்நேஷ்னல் சிட்டி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லைங்களா, இங்கே உள்ள ரவுண்ட் அபவுட்டும் ரொம்ப தாழ்வாக இருக்கும். அங்கேருந்து வந்து துபாய் முனிசிபாலிட்டிலேருந்து பெரிய பெரிய ட்ரக்கை கொண்டு வந்து அங்கே தண்ணியை உறிஞ்சி எடுத்து வெளில கடலில் விட்றது அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. போர்க்கால அடிப்படையில் ரெஸ்டோரேஷன் ரிவைவிங் ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்டு இருக்குங்க. ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ பார்க்குற டயத்தில் துபாயில் மோஸ்ட்லி ரெஸ்டோரேஷன் வந்துருச்சுங்க. ஆனால் ஒரே ஒரு பார்ட்டு ஷார்ஜா, அதை நான் சொல்லி ஆகணும். ஷார்ஜா வந்து துபாயை கம்பேர் நாட் இன் பார் வித் துபாய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வெல்த் எல்லாத்துலேயும். பட் ஷார்ஜா சூப்பரான எமிரேட். அதனுடைய ஆட்சியாளர்கள் மிக சிறந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், ஒரு அற்புதமான ஒரு சென்சிபிள் நாலேஜபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஷார்ஜா. பட் பை டிஃபால்ட் அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நாட் டு த லெவல் ஆஃப் துபாய் ஆர் அபுதாபி. அங்கே சின்ன சின்ன ரோட்ஸ் இருக்கும், ஊர் மாதிரி நிறைய சின்ன சின்ன ஓல்டு வில்லாஸ் இருக்கும், தெருவில் ரோடு சமயத்தில் உடஞ்சிருக்கும், ஊர் மாதிரியே அமைப்பு இருக்கும் ஆக்சுவலாக. அங்கே இந்த மழை வந்து துவம்சம் பண்ணி இன்னும் தண்ணி நிற்கிதுங்க. முழங்கால் அளவுக்கு மேலே தொடைய அளவுக்கு தண்ணி நிற்கிது. நிறைய கட்டடங்களில் நேற்று உள்ள காலையில் உள்ள நிலவரம் வரைக்கும் இன்னும் கரண்ட்டு வரல. கரண்ட் இல்லாமல் ஷார்ஜாவில் மட்டும் அதை நான் கேள்விப்பட்டேன், ரேடியோவிலையும் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு ஷார்ஜா ஆட்சியாளர்கள் அதை ஆக்ஷன் எடுத்து அது சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய இதில் ஒமான்லேயும் ரொம்ப மழை பெஞ்சிட்டு பார்த்துருப்பீங்க. 10-15 பேர் மரணம் அடைந்து விட்டார்கள். மிகவும் சோகமான செய்தி. ஏன்னா ஒமானில் வந்து அது ஒரு பிளாட்யூ, அதாவது சுற்றிலும் மவுண்டன்ஸ் சூழ்ந்திருக்கும், நடுவில் பல்ல மாதிரி பிளாட்யூ, அது ஒரு இது அந்த மாதிரியான ஒரு ஜியோகிராஃபிக்கல் அமைப்பு. இப்போ தண்ணி வந்து அப்படியே பீரிட்டு வரும் மலையிலேருந்து. அப்போ அது இன்னும் வீரியமாக எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் துபாயை விட. அதனால் அங்கேயே இப்படி போயிட்டுருக்கு. எல்லா இடத்துலையும் இறைவன் வந்து அமைதியும் இந்த இயற்கையினுடைய கலாமிட்டிஸ்லேருந்து சீரழிவுலேருந்து நார்மலுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் திருப்பியும் இயல்பு வாழ்க்கைக்கு அனைத்து இடங்களும் எந்த இடத்துலலாம் இந்த மாதிரி இருக்கும் அனைத்து இடங்களும் வருவதற்கு இறைவனிடம் பிரார்த்திப்போம். இந்த இயற்கை சீரழிவு நான் ஆல்ரெடி சொல்ல மாதிரி உணர்த்திட்டு போயிருக்கிற விஷயம் சமத்துவம், அன்பு, சகோதரத்துவம், எல்லோரிடமும் அன்பாக கைண்டாக ஒரு டிஃப்ரென்சியேஷன்லாம் பார்க்காம இவன் இந்த நாட்டுக்காரன், இவன் இந்த தோல்காரன், இவன் இந்த கல்வியில் ரொம்ப பின்தங்கி இருக்கு, இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இந்த மழையை வந்து அடித்து துவம்சம் பண்ணிவிட்டு ஹை அண்ட் புர்ஜ் ஹலீஃபாவில் மேலே உள்ளவனும் காரில் வந்துக்கிட்டு இருந்தால் நடுத்தரில் தான் நின்றுட்டு இருந்தான். ஆக்சுவலாக அவன் கோடீஸ்வரன். ஓகேங்களா, சாதாரணமாக உள்ள ஒரு ஒர்க்கர் கூட அவங்கள ரோட்டில் தான் நின்றுட்டு ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் லைக் தட், அவ்வளோதான் லைஃப். மிக்க நன்றி நண்பர்களை பார்த்தமைக்கு. பை, பீஸ்.